அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை சோதனை குறித்து சமூக வலைதளங்களில் கட்டுக்கதைகள் கட்டப்படுவதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இடி சோதனை குறித்து கட்டுக்கதைகள் கட்டப்படுவதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். விசிகேவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தற்போது அவரது இல்லத்தில் நடந்த அமலாக்கத்துறையின் சோதனை குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சோதனை என்பது எனக்கானது அல்ல என்றும், அமலாக்கத்துறையின் சோதனை ஆணை கிட்டத்தட்ட என் பெயரில் இல்லை என்பதையும், அரசின் விசாரணை அமைப்புகள் என் மீது புகார்களும் வழக்குகளும் இல்லை என்பதையும், மேலும் ஊடகங்களும் தோழர்களுக்கும் நான் கூட விரும்புகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் எக்காலத்திற்கும் சட்டத்திற்கு எதிரான எந்த பணிகளிலும் என்னை ஈடுபடுத்தி கொண்டதில்லை என்றும், அந்த வகையில் இச்சோதனையின் போது அதிகாரிகள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் மற்றும் சந்தேகங்களுக்கும் நம் தரப்பிலிருந்து உரிய முழுமையான விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதாவது ஆதவ் அர்ஜுன் சார்பில் முழுமையான விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். மேலும் இந்த சோதனையின் போது சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களில் மற்றும் பத்திரிகையில் அல்லாத நபர்கள், அதிகார வர்க்கத்திற்கு விலை போனவர்கள் மற்றும் சித்தாந்த ரீதியாக எங்களுடன் முரண்பட்டவர்கள் என பல்வேறு பேரை சுட்டிக்காட்டி இதன் மூலம் எனக்கு எதிரான அவதூறுகளையும் கட்டுக்கதைகளும் உண்மைக்கு மாறான தகவல்களையும் கடந்த 2 நாட்களாக பரப்பி வருகிறார்கள் என்றும், மேலும் அரசியல் அறிவியல் மாணவனாக 15 வருட வயதிலிருந்தே தற்போது வரை சமத்துவ சித்தாந்த கருத்தியலில் பயணிக்க துவங்கிய நான் அந்த பயணத்தின் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களில் மற்றும் 2 நாடாளுமன்ற தேர்தலிலும் யுத்த களத்தில் தேர்தல் வியூக வகுப்பாளராகவும், அதே போல பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் கொள்கைகளுக்கு மக்களுக்கு அரசை உருவாக்கும் இந்த களப்பணியில் ஈடுபட்டிருக்கிறேன் என்றும், அந்த பயணத்தின் நீட்சியாக தான் தற்போது நேரடி அரசியலும் களம் இறங்கியிருக்கிறேன் என்றும், எனக்கு இது போன்ற எதிர்மறையான கருத்துக்கள் எனது அரசியல் சிந்தனைக்கு மேலும் உத்தியோகம் அளிக்குமே தவிர ஒருபோதும் எனது அரசியலிருந்து பயணத்திற்கு தடையாக மாறாது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் என் மடியில் கனமில்லை, அதனால் வழியில் பயமில்லை என்று சுட்டிக்காட்டியிருக்கும் ஆதவ் அர்ஜுன், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் சமத்துவ சித்தாந்தங்களின் வழி மத பெரும்பான்மைக்கு மற்றும் சாதி ஆதிக்க ஊழலற்ற ஆகியவற்றிற்கு எதிராக தனிமனித சுதந்திரம், சமூக நீதி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் உள்ளிட்டவைகளில் எனது பிரச்சார பயணத்தின் எந்தவித சமூகத்திற்கும் இடம்பெறாமல் தேர்தல் அரசியலில் பேரறிஞர் அண்ணா பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்ட போதும் கொள்கையில் கவனம் சிதறாமல் வெற்றி பெற்றதைப் போல எனது புதிய அரசியல் பாதையை உருவாக்குவேன் என்றும் தற்போது விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் கருத்து தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.